السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 203. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 203ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு பிர்ரில் வாலிதைனி வசிலத்தில் அர்ஹாமி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்மந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்மந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 203ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். இந்த 3 ஹதீசுகளில் முதலாவது நபியின் சாபம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இதுல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நபரை பார்த்து சாபமிட்டார்கள். நாசமுண்டாகட்டுமாக என்று 3 முறை சாபமிட்டார்கள். அப்ப அதற்கான காரணம் என்னன்னா, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒருவருக்கு வயது முதிர்ந்த தாயோ அல்லது தந்தையோ இல்லை 2 பேருமே வயது முதிர்ந்தவர்களாக இருந்தும் அவன் அதை பெற்றுக்கொண்டும் அவன் சுவனத்தில் நுழையவில்லை என்று சொன்னால் அவன் மீது நாசமுண்டாகட்டும், நாசமுண்டாகட்டும், நாசமுண்டாகட்டும் என்று 3 முறை சொன்னார். அப்போ ஒருவனுக்கு தன்னுடைய தாயோ தந்தையோ வயது முதிர்ந்தது என்று சொன்னால் அதை கொண்டு அவன் சுவனத்தை அடைந்து கொள்ளலாம். அப்போ அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக, அவர்களுக்கு நலவை நாடுவதன் மூலமாக, நன்மையை செய்து கொடுப்பதன் மூலமாக சுவனத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு உண்டு. அப்படி அவன் சுவனத்தை அடையவில்லை என்று சொன்னால் அந்த தாய் தந்தையர்களை நல்ல கவனிக்கலன்னு அர்த்தம். அவர்களோடு நல்ல ஒழுக்கமாக அவன் நடந்து கொள்ளவில்லை, அவர்களை நல்ல கனிவோடு அவன் பார்க்கவில்லை. அதன் காரணமாக சுவனம் என்பது அவனை விட்டு தட்டி போகக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்படி சுவனத்தை தட்டப்படக்கூடியவன் சுவனத்தை அல்லாஹு தஆலா அவனை விட்டு தட்டி விடுவான். அத்தகைய அந்த ஒருவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பத்துவா செய்தார்கள். அப்போ இதன் காரணமாக தான் நபியின் சாபம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமைகின்றது. இப்போ 2வது ஹதீஸாக நபியிடம் வந்த புகார் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபர் வராங்க. ஒரு நபர் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க, அவங்களோடு நான் இணைந்து வாழ்கிறேன், அவர்களை நான் இணைத்து கொண்டு ஒன்றாக நான் வாழக்கூடியவனாக இருக்கிறேன். ஆனா அவர்கள் என்னை பிரிக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். அவரிடத்துல நல்ல விதமாக நான் நடக்கக்கூடியவனா இருக்கிறேன், அவர்கள் என்னிடத்துல சரியான முறையில் நடந்து கொள்ளல, அவர்களோடு நான் கனிவோடு நடக்கிறேன், அவர்கள் என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கூறுவது போல நீங்களாக இருந்தால் நீங்கள் சுடக்கூடிய சாம்பலை அவர்களை உண்ணச் செய்தது போல ஆகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் இப்படிப்பட்ட நிலை ஆகிருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு எதிரான ஒரு பாதுகாவலரான ஒரு மாணவர், ஒரு மலக்கு அல்லாஹ்விடமிருந்து உன்னுடன் இருந்து கொண்டே இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்போ இதன் காரணமாக தான் நபியிடம் வந்த புகார் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமைகின்றது. மூன்றாவது ஹதீஸாக ஆயுளும் வாழ்வாதாரமும் அதிகரிக்க வழி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸில் ஆயுளும் வாழ்வாதாரமும் அதிகரிப்பதற்கான ஒரு வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. என்ன தெரியுமா? ஒருவன் தன்னுடைய வாழ்வாதாரமும் ஒருவன் தன்னுடைய ஆயுளும் நீடிக்கப்படவும், தன்னுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கப்படவும், தன்னுடைய ஆயுள் தனக்கு நீடிக்கப்படவும் ஒருவன் விரும்பினான்னு சொன்னா அவன் தன் உறவினரை இணைந்து வாழட்டும், உறவினரோடு இணைந்து வாழட்டும் என்று சொல்ல சொன்னான். அப்போ தான் உறவுகளோடு இணைந்து வாழ்வதுதான் ஒருவனுடைய ஆயுளும் வாழ்வாதாரம் அதிகரிக்க ஒரு வழியாக இருக்கு, ஒரு காரணமாக இருக்கு. இப்போ உறவை துண்டித்து வாழ்பவனுக்கு ஆயுளும் கூடாது, வாழ்வாதாரமும் கூடாது. அப்போ அவனுடைய இது இரண்டுமே அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் தான் உறவோடு அவன் ஒன்றி வாழ்ந்து கொள்ளட்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருவாங்க. அப்போ இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். இப்போ இதற்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் கூடுதல் செய்திகளை எல்லாம் இப்போ நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 317வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது 317வது ஹதீஸாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸு யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வஅன்ஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். அப்போ இந்த ஹூடைய லமீரும் இதற்கு முந்தைய ஹதீஸ்களை வரிசை பிரகாரமாக அறிவித்து கொண்டிருந்த அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. பாருங்க, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரகிம அன்ஃபு நாசமுண்டாகட்டும், சும்ம பிறகு ரகிம அன்ஃபு நாசமுண்டாகட்டும், சும்ம பிறகு ரகிம அன்ஃபு நாசமுண்டாகட்டும். அப்போ இதனுடைய அசல் அர்த்தம் என்னன்னா, ரகிமன் சொன்னா இழிவு என்பதாக அர்த்தம், அன்ஃபுன்னு சொன்னா மூக்கு என்பதாக அர்த்தம். அப்போ இழிவு நாசம் உண்டாகட்டும் என்பதற்காக இந்த வார்த்தை என்பது பயன்படுத்தப்படும் என்று நமக்கு இங்கு சொல்லித்தராங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொன்னார்கள். யாருக்கு? மன் ஒருவன் அதரக அபவைஹி இந்தல் கிபரி முதிய வயதுடைய பெற்றோர்களில் அஹதுஹுமா அவு கிளைஹிமா அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ இருந்தும் ஃபலம் யதுகுலில் ஜன்னத யார் சுவனத்தில் நுழையவில்லையோ அந்த ஒருவரின் மீது நாசம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தவருக்கு வயது முதிர்ந்த ஒரு பெற்றோரோ இல்லை 2 பெற்றோரோ, இல்லை உம்மா மட்டும் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, இல்லை உம்மா வாப்பா 2 பேருமே வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்படி இருந்தும் அவர் சுவனத்தில் நுழையவில்லை என்றால், சுவனத்தில் நுழைய முடியாமல் போனது என்று சொன்னால் அவர் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. இப்போ இதனால் எதுக்கு நாசம் உண்டாகட்டும்னு சொல்றாங்க? சுவனத்தில் நுழையிறது யாரு கையில் இருக்குது? எதனால சுவனத்தில் நுழையாவிட்டால் அவருக்கு நாசம் உண்டாகட்டும்னு சொன்னாங்கன்னா, இது ஒரு அரிய வாய்ப்பு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. இப்போ இந்த உலகத்துல வயது முதிர்ந்த உம்மாவோ வாப்பாவோ பெற்றோர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களை பாரமாக பார்க்கக்கூடிய ஒரு காலம். ஆனா உண்மையில் அவர்கள் பாரம் கிடையாது. அப்படி வயது முதிர்ந்தவர்களாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு அதிகமான ஹிதுமத்துகள், அதாவது அதிகமான பணிவிடைகள் செய்வதன் மூலமாக அல்லாஹ் பல நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான்.
இப்போ இது ஒரு சரியான ஒரு வாய்ப்பு. அப்ப நமக்கு ஒரு வயது முதிர்ந்த அம்மா வாப்பா வயது முதிர்ந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களை நல்லபடியாக மனநோகாமல் பார்த்து கொண்டாலே போதும், சுவனம் என்பது உறுதி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல என்ன சொல்றாங்க, அப்படி சுவனத்துல ஒருத்தன் நுழையலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் சரியாக தன்னுடைய பெற்றோரை பார்த்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். அவன் சரியாக பெற்றோரை பார்த்து கொள்ளாமல் அவர்களுடைய துவாவை பெறாமல் அவருடைய பத்வாவை பெற்றவன். அப்போ அவருடைய அதிருப்தியை பெற்றவன். அப்போ அப்படி இருப்பதன் காரணமாக தான் அவன் சுவனத்தில் நுழைய மாட்டான். அந்த சுவனத்தில் நுழையாத தன்னுடைய உம்மா வாப்பாவை கஷ்டப்படுத்திய அந்த நபருக்கு நாசம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 3 முறை சொன்னார்கள் என்ற செய்தியை தான் இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இதுதான் 317வது ஹதீஸ். இப்போ இந்த 317வது ஹதீஸ், அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே கொண்டு வருவதற்கான, இந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெற்றோரை, தன்னுடைய பெற்றோரை மதிக்காதவனுடைய நிலை எத்தகையது, அவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்பதையும் அவன் மீது நாசம் உண்டாகட்டும் என்ற ஒரு பத்வாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அப்போ பெற்றோர்கள் சம்மதப்பட்டதாக பெற்றோர்களை சிறப்புப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய நிலை எந்த அளவிற்கு மாறும் என்பதை காட்டும் விதமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்குதா இல்லையா? இப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாபிற்கு தோதுவாக இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக 318வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஹதீஸ் யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான்ஹு, இந்த ஹதீஸும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக தான் இருக்கு. இப்போ இந்த ஊடிய மீறும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து தான் மீளுது. பாருங்க, ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக சொல்றாங்க, அன்ன ரஜுலன் நிச்சயமாக ஒரு மனிதர், கால அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே, இன்னலிய கராபத்தன் எனக்கு சில உறவினர்கள் உண்டு, அசிலுஹும் அவர்களை நான் இணைத்துக் கொள்கிறேன், வயக்தஊனி இன்னும் அவர்கள் என்னை துண்டித்து விடுகிறார்கள் என்று அவர் சொன்னார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து சொல்றாங்க, எனக்கு சில உறவினர்கள்லாம் இருக்காங்க, யார சொல்ல, எனக்கு சில சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அந்த சொந்தக்காரர்களை நான் இணைந்து வாழ்றேன், அவங்களோடு இணைந்து ஒன்றாக பிணைந்து நான் வாழக்கூடியவனாக இருக்கிறேன். ஆனா என்னை அவர்கள் வெறுத்து என்னை துண்டித்து ஒதுங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி காட்டுகிறார். இன்னும் இலைஹிம் இன்னும் அவர்களின் புறம் நான் நலவை செய்கிறேன், நல்ல விதமாக நடந்து கொள்கிறேன். வயுசீஊன இலைய இன்னும் என் பக்கம் அவர் தீவினையுடன் நடந்து கொள்கிறார். அப்போ என்னோடு அவங்க தீவினையோடு நடந்து கொள்கிறார்கள் என்று அந்த நபர் சொன்னாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட நல்ல முறையாக நடந்து கொள்கிறேன், அவர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவியை நான் செய்கிறேன், அவர்கள் என்ன தேவை இருக்குதோ அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன், நல்ல விதத்தில் ஒழுக்கமான முறையில் நான் நடந்து கொள்கிறேன். ஆனால் அவர்கள் என்னை பார்த்தா ஒதுங்கக்கூடியவர்களாக, என்னை ஒதுக்கக்கூடியவர்களாக, தீவினையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யாரோ சொல்லலாம் என்று சொன்னார்கள். இன்னும் வஅஹலமு அன்ஹும் இன்னும் நான் கனிவோடு நடக்கிறேன், நான் அவர்களோடு கனிவோடு நடந்து கொள்கிறேன். வஜ்ஹலூன அலைய இன்னும் அவர்கள் என்னை கண்டுகொள்வதில்லை, என்னை அவர்கள் மறந்து விடுகிறார்கள், என்னை அவர்கள் கண்டுகொள்வதில்லை என்று சொன்னார்கள். இப்போ நான் அவங்களோடு கனிவாக நடந்து அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்து கொடுக்கிறேன், அவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் யார சொல்லலாம். அப்படி இருந்தும் அவர்கள் என் மீது அக்கறை காட்டலை, என்னை அவர்களை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க யார சொல்லலாம் என்று சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த நபர் வந்து இப்படி முறையிடுறாங்க.
அப்போ ஃபகால அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஇன் குந்த கமா குல்த, நீ சொல்வது போலவே நீ ஆகியிருந்தால், ஃபகஅன்னமா துசிஃபுஹுமுல் மல்ல, நீ சுடு சாம்பலை அவர்களை உண்ணச் செய்தது போலாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நீ சொல்றபடிதான், நீ இதெல்லாம் உண்மையாக இருந்தா, நீ சொல்றது மாதிரியே நீ ஆகியிருந்தாய் என்று சொன்னால், சுடு சாம்பல் இருக்கா இல்லையா, சூடாக இருக்கக்கூடிய சாம்பல், அந்த சாம்பலை அவர்களை நீ உண்ணச் செய்தது போல. இன்னும் சொல்றாங்க, ஒலா யஸாலு மஅக்க, இன்னும் உன்னோடு நீங்க மாட்டார்கள், மினல்லாஹி அல்லாஹ்விடம் இருந்து, லஹீருன் அலைஹிம் அவர்களின் மீது எதிரி, அவர்கள் மீது எதிரான பாதுகாவலர். அப்போ பாதுகாவலர்னு யாரு? மலக்குமார சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு எதிரான ஒரு பாதுகாவலரான மலக்குமார் உன்னோடு அவர்கள் நீங்க மாட்டார்கள். அப்போ கடைசி வரையில் உங்க கூட தான் இருப்பாங்க. இப்போ அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு எதிரான ஒரு மலக்குமார் அல்லாஹ் உங்களோடு வச்சிருப்பான். எப்போதும் அவர்கள் உங்களை விட்டு நீங்காதவர்களாக ஆகியிருப்பாங்க. மதும் தாலாதாலிக்க, இதே நிலையில் நீ ஆகிருக்கும் காலமெல்லாம், நிரந்தரமாக இருக்கும் காலமெல்லாம் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்போ இதே போலவே அவர்கள் உன்னை வெறுக்கக்கூடியவர்களாக, உன்னை விட்டு ஒதுங்கக்கூடியவர்களாக, உன்னை ஒதுக்கக்கூடியவர்களாக ஆகியிருக்கும் காலமெல்லாம், அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கான ஒரு எதிரான ஒரு பாதுகாவலர், ஒரு மலக்குமார் உன்னோடு எப்போதும் பாதுகாப்புக்கு இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு தோதுவாக அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இதுல சொல்லப்படக்கூடிய செய்தி உறவு சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கு. இப்போ ஒருத்தர் சொன்னாரா இல்லையா, நான் என்னுடைய உறவினர்களை சேர்த்து கொண்டு வாழ்றேன், ஆனா அவர்கள் என்னை சேர்க்க மாட்டிருக்காங்க, என்கிட்ட அவங்க ஒதுங்கக்கூடியவர்களா இருக்காங்கன்னு சொன்னாங்களே இல்லையா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கான தண்டனையை சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு எதிரான ஒரு மலக்குமாறு எல்லாம் உன்னோடு வைக்கக்கூடியவனாக இருக்க. இன்னும் அவர்களை சுடு சாம்பலை நீங்கள் அவர்களை உண்ணச் செய்தது போலாகும். அந்த அளவிற்கு அவர்கள் மோசமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சு தந்தாங்க. அப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது 318வது ஹதீஸ். அடுத்தபடியாக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தமும் அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்றாங்க பாருங்க. வதுசிஃபுஹும் என்ற சொல்லாகிறது பிலம்மி தாஇ, தாவிற்கு லம்மு செய்வது கொண்டு. இப்போ தாவிற்கு லம்மு செஞ்சிருக்கிறாங்க. வகசிறு சீனி, இன்னும் சீனிற்கு கசிறு செய்வது கொண்டு. சீனுக்கு கசிறு. முஹ்மலதி, அதாவது புள்ளி வைக்கப்படாத சீனிற்கு கசர் செய்வது. அப்ப இங்க ஷீன்லாம் ஒன்றும் போடல, புள்ளி வைக்கப்படாத சீன் தான் போட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த சீனுக்கு கசரு செய்வது கொண்டும். ஓ தஷ்தீதி அலிஃபன் ஓ தஷ்தீதில் ஃபா, அப்போ தஷ்தீதில் ஃபானா அந்த ஃபாவிற்கு ஷத்து செய்வது கொண்டும். இப்போ ஃபாவுக்கு ஷத்து செஞ்சிருக்காங்க, துசிஃபுஹும் என்பதாக எழுதியிருக்கிறாங்க. என்பதை கொண்டெல்லாம் இதை வாசிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்றாங்க. அடுத்தபடியாக பாருங்க, ஒல் மல்லு என்பதாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்போ அந்த வார்த்தை எப்படின்னா, பிஃபதஹில் மீமி, மீமிற்கு ஃபதஹ செய்வது கொண்டு. அப்போ மல்லு என்பதாக வாசிக்கணும், மில்லுவோ முள்ளுவோ வாசிக்க கூடாது, ஃபதஹை கொண்டு மல்லு என்பதாக வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. வதஷ்தீதில் லாமி, இன்னும் லாமிற்கு ஷத்து செய்வது கொண்டு மல்லு என்பதாக ஷத்து செய்து வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. வஹுவர் ரமாதுல் ஹாரு, சுடக்கூடிய சாம்பல் அதுவாகும் என்று சொல்றாங்க.
அதற்கான அர்த்தம் என்ன? சுடக்கூடிய சாம்பல். மல்லுனா என்ன? ஒரு சுட்டெரிக்கக்கூடிய சாம்பலாக இருக்குமா இல்லையா? கொதிக்கக்கூடிய சாம்பல். அப்படி இருக்கக்கூடிய அந்த சாம்பலுக்கு தான் இது மல்லுன் என்பதாக சொல்வார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அதாவது கஅன்னமா துத்இமுஹுமுர் ரமாதல் ஹார, சூடான சாம்பலை அவர்களை நீ சாப்பிட வைத்ததை போல என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அவர்களே நீ உண்ண வைத்தது போல. அப்போ இந்த துத்இமுஹும், அப்போ துசிஃபுஹும்னா துத்இமுஹும் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கு. மல்லுன்னு சொன்னா அர் ரமாதுல் ஹார் என்பதை இங்கு விளக்குகிறார்கள். இன்னும் பாருங்க, வஹுவ இன்னும் அதுவாகிறது. எது? ஃபகஅன்னமா துசிஃபுஹுமுல் மல்ல என்ற அந்த வார்த்தையாகிறது. தஷ்பீஹுன் ஒப்பாகுவதாகும். லிமா ஒன்றுக்கு, எல்ஹக்குஹும் மினல் இஸ்மி பாவத்திலிருந்தும் அவர்களை இணைக்குமே அந்த ஒன்றுக்கு ஒப்பாகுவது. எதோடு? பிமா ஒன்றோடு. எதை கொண்டு ஒப்பிடுறோம்? எல்ஹக்கு ஆக்கில ரமாதில் ஹாரி மினல் அலமி, வேதனையால் சூடான அந்த சாம்பலை சாப்பிடக்கூடியவனுக்கு இணையும் ஒன்றை கொண்டு பாவத்திலிருந்தும் அவர்களை இணையுமே அந்த ஒன்றிற்கு தஷ்பீஹானதாக இருக்கின்றது, ஒப்பானதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, வலா ஷைஅ எந்த ஒரு குற்றமும் இல்லை, அலா ஹாதல் முஹ்சினி இலைஹிம் அவர்களின் பக்கம் இந்த நலவான காரியத்தை, இந்த நன்மையை செய்தவனுக்கு மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அப்போ இவர் முறையிட்டாரா இல்லையா? எங்க சொந்தக்காரங்க தான், என்னுடைய உறவினர்கள் தான் என்ன ஒதுக்குறாங்க, நான் உங்களை ஒதுக்கலை. அப்போ நான் அவங்களோட சேர்ந்து வாழ்றேன். அப்போ இவர் சேர்ந்து வாழ்றது, இவர் அவங்களுக்கு நன்மையை தான் செஞ்சு கொடுக்கிறாரு, இவர் அவருக்கு நலவையை தான் நாடுகிறார். அப்போ இந்த நலவை நாடக்கூடிய இவரின் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்பதை இங்கு சொல்லி தருகிறார்கள். லாக்கின் என்றாலும் எனாலுகும் அவர்களை அடையும், யாரு? அந்த உறவினர்களை அடையும். இஸ்முன் அதீமுன் பெரிய பாவம் என்பது அவர்களை அடையக்கூடியதாக இருக்கும். அவர்கள் மீது தான் இப்போ பெரிய பாவம். எதனால? பி தக்சீரிஹிம் ஃபி ஹக்கிஹி, அவனுடைய ஹக்கில், அவனுடைய உரிமையில் அவர்கள் குறைபடுத்துவதை கொண்டு. அவங்க இப்படி குறைபடுத்தினாங்களே இல்லையா? அவங்கள தேடி தேடி இந்த நபர் வந்தாரு, ஆனா இவங்களை மதிக்காம இவங்க இந்த நபரை ஒதுக்கி வச்சுட்டாங்க, இந்த நபர்கிட்ட பேசல, இந்த நபரோடு அவர்கள் சேர்ந்து கொள்ளல, இவர்கள் தான் அந்த உறவை துண்டித்து கொண்டார்கள் இல்லையா? அதன் காரணமாக பெரிய பாவம் என்பது இவர்களை தான் சாரக்கூடியதாக இருக்கும். இன்னும் இன்னும் அந்த அவர்களை நுழைத்து விட்டார்கள், அல் அதா அலேஹி அவர்கள் நுழைத்து விடுவதற்காக, அல் அதா அலேஹி அவனின் மீது இடையூறு அவர்கள் நுழைத்து விட்டார்கள் அல்லவா? அதன் காரணமாகவும் பாவம் என்பது அவர்கள் மீது தான். அப்ப இவனுக்கு தானே மனவேதனை, அவங்களுக்கு எந்த மனவேதனையும் கிடையாது. இவன் தேடி தேடி வரான், ஆனா இவரை மதிக்காம இவங்க இப்படி ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவனுக்கு மனவேதனை தானே. அப்போ இடையூறு அவருக்கு இவர்கள் தந்ததுனால பாவம் என்பது இவர்களை சாரக்கூடியதாக இருக்கும் என்பதை இங்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள். வல்லாஹு ஆலம். இன்னும் அல்லாஹவே அதிகம் அறிந்தவராக இருக்கிறான் என்பதாக சொல்லி இதனுடைய இந்த கூடுதல் விளக்கத்தை இங்கு நிறைவு செய்யறாங்க. இப்போ இதுதான் 318வது ஹதீஸ். இப்போ அடுத்தபடியாக நம்ம இந்த 319வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வான் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்று சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கால அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப யார் விரும்புவாரோ, ஐயுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி தன்னுடைய வாழ்வாதாரத்தில் தனக்கு அதிகரிக்கப்படவும், வயுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி தன்னுடைய ஆயுளில் தனக்கு நீடிக்கப்படவும் யார் விரும்புவாரோ, ஃபல் யஸில் ரஹிமஹு அவர் தன்னுடைய உறவோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும்.
சேர்ந்து வாழட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இங்கு ஒரு முக்கியமான விஷயத்த ஸல்லல்லாஹு பதிவு செஞ்சு தராங்க. ஒருவனுடைய அப்போ உன்னுடைய வாழ்வாதாரம் உனக்கு அதிகரிக்கப்படணும், உனக்கு ரிசுக்கு நல்லபடியாக கிடைக்கணும், உனக்கு உண்ண உணவு கரெக்டாக கிடைக்கணும், நீ உடுக்க ஆடை கரெக்டாக கிடைக்கணும், உன்னுடைய சம்பாதிப்பிற்கு காசு கிடைக்கணும். எல்லாமே ரிசுக்கு தான், எல்லாமே வாழ்வாதாரம். உன்னுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா விஷயமும் உனக்கு அதிகம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று நீ நாடினாலோ, அல்லது உன்னுடைய ஆயுள் நீடிக்கப்படணும். நான் ரொம்ப காலம் இந்த உலகத்துல வாழணும், நல்ல ஒரு நீயத்தோட இந்த உலகத்துல அதிகம் அதிகமான அமல்களை செய்யணும், எனக்கு நிறைய ஆயுள் இருந்தால் நிறைய அமல் நான் செய்ய முடியும், என் குடும்பத்துக்கான ஹக்கெல்லாம் நான் செய்து கொடுக்கணும். இப்படி ஒரு நீயத்துல ஒருத்தவன் தன்னுடைய ஆயுள் நீடிக்கப்படவும் அவன் எண்ணுகிறான் என்று சொன்னால், நினைக்கிறான், விரும்புகிறான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய உறவோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும். இப்போ என்ன விளங்குது? தான் உறவோடு சேர்ந்து வாழ்வதன் மூலமாக அவனுக்கு ரிசுக்கும் அதிகரிக்கப்படுது, அவனுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கப்படுது, இன்னும் அவனுடைய ஆயுளும் அதிகரிக்கப்படுகிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலமாக சொல்லித்தராங்க. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் விரும்பக்கூடியவன் உறவோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும். அப்போ இதுல இருந்து இன்னொரு விஷயம் விளங்குறது என்னன்னா, அப்படி அந்த உறவை துண்டித்து வாழ்பவன், அந்த உறவிலிருந்து ஒதுங்கி அந்த உறவை ஒதுக்கி வாழ்பவன், அவனுக்கு ரிசுக் என்பது அதிகரிக்கப்படாது, ரிசுக்கில் குறைவு உண்டாகும். அவனுடைய இன்னும் அவனுடைய ஆயுளிலும் அவனுக்கு குறைவு உண்டாகும். அப்போ ரொம்ப காலம் வாழவும் முடியாது. அவன் வாழக்கூடிய அந்த காலத்துல நிறைய ரிசுக்கும் அவனுக்கு இருக்காது. அதாவது அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் உறவை நல்லபடியாக பேணி வாழ்வதன் மூலமாக தான் உங்கள் வாழ்வே சிறப்பாக அமையும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸ் ஆனது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் ஆனது இருக்கின்றது. இப்போ இதுதான் 319வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம், இதில் உறவினுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். அப்போ உறவோடு நீங்கள் சேர்ந்து வாழ்றது தான் உங்களுடைய ஆயுளும் உங்களுடைய ரிசுக்கும் அதிகரிக்கப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததுனால தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுது. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அதற்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. வமஅனா யுன்ஸஅ லஹு ஃபி அஸரிஹி, யுன்ஸஅ லஹு ஃபி அஸரிஹி என்பதாக ஒரு வார்த்தை இங்க சொன்னாங்க. இப்போ அதற்கான அர்த்தமாகிறது ஐ, அதாவது யு யு அஹ்ஹர லஹு ஃபி அஜலிஹி, அவனுடைய தவணையில் அவனுக்கு பிற்படுத்தப்படுவது, வஉமரிஹி, இன்னும் அவனுடைய ஆயுளில். அப்போ அவனுடைய ஆயுள் எந்த அளவிற்கு அல்லாஹ் வச்சிருக்கானோ அதுல இருந்து கொஞ்ச காலம் அவனை வாழச் செய்வான். அப்போ அவனுடைய ஆயுள் நீடிக்கப்படுறது, ஆயுள் பிற்படுத்தப்படுகிறது என்ற ஒரு அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். இந்த அர்த்தம் தான் நம்ம மேல கொடுத்தோம். அப்போ இந்த அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்துல இந்த 317வது ஹதீஸ், இந்த 318வது ஹதீஸ், இந்த 319வது ஹதீஸ் என்று இந்த 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேசினோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 320வது ஹதீஸை குறித்தான செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.